good morning all. Last class நம்ம preposition பார்த்தோம். அதோட continuation பார்ப்போம். வெறும் preposition மட்டுமே ரெண்டு கிளாஸஸ் அப்படினா நடத்திட்டே இருக்கலாம். ஒரு வாரம் நடத்தலாம். preposition மட்டுமே என்ன பண்ணலாம்? இந்த preposition ஆர்டிகல் மட்டுமே நடத்திட்டே இருக்கலாம் இங்கிலீஷ்ல. நிறைய சென்டென்ஸ் எழுதி யூசேஜ் சொல்லி கொடுத்து பண்ணிட்டே இருக்கலாம். பட் எப்போ முடிக்கிறது? சிலபஸ் எப்போ முடிக்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ எக்ஸாம் தயார் பண்ணுறது? ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி ரெடி பண்ணுறது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் எத்தனை ப்ரிப்போசிஷன் எத்தனை விதமான அர்த்தங்கள் கவர் ஆகுமோ என்னென்ன யூசேஜ் கவர் ஆகுமோ எல்லாம் பார்க்கணும். புரியுதா? சரி, அதோட கண்டினியூஷன் பார்க்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 11 பார்த்துக்கணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 11 பார்த்துக்கணும். The letters were written at the head clerk. கடிதங்கள் ஹெட் கிளார்க்கினால் எழுதப்பட்டன. கிளாஸ் புரியுறதா? கிளாஸ் பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, வீடியோஸ் தொடர்ந்து வரும். The letters were written by அல்லது with the head clerk. கடிதங்கள் ஹெட் கிளார்க்கினால் எழுதப்பட்டன. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். Strike the nail, dash the hammer. ஆணியை சுத்தியால் அடி. நெயில் ஆணி, ஹேமர்னா சுத்தி. கரெக்டா? இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஆல்னு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு. என்ன ப்ரிப்போசிஷன் இருக்கு? ஆல். அதுக்கு இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று பை, இன்னொன்று வித். ஆணியை சுத்தியால் அடி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். The letters were written by the head clerk, dash the head clerk ஒரு சென்டென்ஸ். முதல் சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. கடிதங்கள் ஹெட் கிளார்க்கினால் எழுதப்பட்டன. ஸோ பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னமானா பக்கத்தில் இருக்க வார்த்தை பை. The letters were written by the head clerk. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். Strike the nail, dash the hammer. ஆணியை சுத்தியால் அடி. ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸ். சுத்தி ஆணியால் அடிக்கப்படட்டும். ஆணி சுத்தியால் அடிக்கப்படட்டும்னா பேசிவ் வாய்ஸ். ஆணியை சுத்தியால் அடினா ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு. பக்கத்தில் இருக்க ஹேமர் வந்து உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? உயிரற்ற பொருள். நாம் கண்களால் பார்க்கிறோம், பேனாவால் எழுதுகிறோம், இந்த மாதிரிலாம் எழுதுன்னு சொன்னோம்னா இந்த ஆள்ன்ற அர்த்தத்தில் வந்ததுன்னா பக்கத்தில் என்னென்ன போடுறோம்? வித்து தான் போடணும். we see with our eyes. புரியுதா? அப்போ the letters were written by the head clerk, strike the nail with the hammer. ஆணியை சுத்தியால் அடி. அடுத்தது she is chatting dash at friends. பைனா பக்கத்தில், வித்னா உடன். இந்த பைக்கு நம்ம ரெண்டு அர்த்தம் இருக்கு. பார்க்கலாமா? பைக்கு ரெண்டு அர்த்தம். இங்கே இங்க பார்த்த அர்த்தம் ஆல்னு ஒரு அர்த்தம், பக்கத்தில்னு ஒரு அர்த்தம். She is chatting dash at friends. இந்த வித்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? வித்துக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பம் பாருங்க. ப்ரிப்போசிஷன்ல ஆல்னு ஒரு அர்த்தம், உடன்னு ஒரு அர்த்தம். அவள் தன் தோழிகளுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாள். அல்லது she is chatting by a friend. அவள் தன் தோழிகளுக்கு பக்கத்தில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாள். ஸோ with her friends வரும், by a friends வரும். தீபாவளி ஃபால்ஸ் டேஷ் தசரா அண்ட் பொங்கல். ஃபால்ஸ்னா வருகிறதுன்னு அர்த்தம். பொதுவாக ஃபால்னா விழுறதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் வேர்டில் ஏற்கனவே சொல்லிருக்கேன். வேர்ட் மீனிங் வேறு, யூசேஜ் மீனிங் வேறு. தீபாவளி ஃபால்ஸ் டேஷ் தசரா அண்ட் பொங்கல். தீபாவளி தசராவுக்கும் பொங்கலுக்கும் இடையே வருகிறது. இடையேன்னு ஒரு வார்த்தை பார்க்கலாமா? போர்டில் எழுதும்போது கவனிக்கணும். இடையேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் 3 வார்த்தை. என்னென்ன வார்த்தை இருக்கு? வேற கலர். பிட்வீன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அமாங்குன்னு ஒரு வார்த்தை, அமிட்ஸ்னு ஒரு வார்த்தை. 3 வார்த்தை. எதுக்கு? இடையில் அப்படின்ற வார்த்தைக்கு 3 வார்த்தை பார்க்கணும். ரெண்டே ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்ததுன்னா நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம்,
நம்ம எதை பற்றி மென்ஷன் பண்ணுறோமோ அது ரெண்டே ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்ததுன்னா பிட்வீன், ரெண்டுத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னமானா ஆமாம். அது எப்படி பார்க்கலாம்? ரெண்டுத்துக்கு மேலே இருக்கு அப்போ ஆமாம். அன்கவுண்டபிளுக்கு நடுவில் இருக்கு. அது என்ன சார்? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். சில நவுன்லாம் நம்மளால எண்ண முடியும், சில நவுன்லாம் நம்மளால எண்ண முடியாது. தண்ணி எண்ண முடியுமா? அரிசி எண்ண முடியுமா? அன்கவுண்டபிள். அதுக்கு நடுவில் இருந்ததுன்னா அமிஷ். அட் மிடில் ஆஃப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். தீபாவளி ஃபார் டேஷ் தசரான் பொங்கல். தீபாவளி பொங்கலுக்கும் தசராவுக்கும் இடையே வருகிறது. எதுக்கு இடையே வருகிறது? தசரா பொங்கல். ரெண்டே ரெண்டு நவுனை பற்றி பேசுகிறோம். இப்போ ரெண்டே ரெண்டு நவுனை பற்றி பேசுகிறோம். தசரா பொங்கல். தசராவுக்கு பொங்கலுக்கு நடுவில் தீபாவளி வருது. அப்போ பிட்வீன். தீபாவளி ஃபால்ஸ் பிட்வீன் தசரா அண்ட் பொங்கல். அடுத்தது த மூன் இஸ் டேஷ் த ஸ்டார்ஸ். நிலவு நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிறது. சார் நட்சத்திரம் என்ன முடியாது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. we can show point out தோ ஒரு நட்சத்திரம் இருக்கா, ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ த மூன் இஸ், நட்சத்திரம் ரெண்டு இருக்கா, நிறைய இருக்கா? மோர் தேன் 2. அப்போ கவுண்டபிள் அல்லது டிவிசிபிள். மோர் தேன் 2 அப்போ அமங். த மூன் இஸ் அமங் த ஸ்டார்ஸ். நிலவு நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிறது. அடுத்தது த ஸ்னேக் வாஸ் டேட் த பர்னிங் புஷ். பாம்பு எரிந்து கொண்டிருந்த புதருக்கு மத்தியில் இருந்தது. புதரை எண்ண முடியுமா? செடி தனியாக எண்ணலாம், மரம் தனியாக எண்ணலாம், எல்லாம் தனியாக எண்ணலாம். ஆனால் மொத்தமாக புதராக இருந்ததுன்னா we cannot count it. இப்போ அன்கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிளுக்கு நடுவில் இருந்ததுன்னா என்னது? அமிஷ். பாம்பு எரிந்து கொண்டிருந்த புதருக்கு மத்தியில் இருந்தது. The snake was amidst the burning bush. The batsman run, dash the wickets, dash the fielders, dash the ground. 3 ப்ரிபோசிஷன் ஒரே சென்டென்ஸ்ல வர மாதிரி கொடுத்துருக்கு. புரியுதுக்கா? பார்க்கலாமா? இப்போ நம்மளா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கோம். எனக்கு அவ்வளோ தெரியாது கிரிக்கெட்டு, பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். கிரவுண்ட் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டெம்ப் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 ஸ்டெம்ப் இருக்கும். இங்கே பேட்ஸ்மேன் இருப்பார், இங்கே பேட்ஸ்மேன் இருப்பார். ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? ரன் அடிக்கிறதுக்கு 2 விக்கெட்டுக்கு நடுவில் ஓடி ஓடி ரன் எடுப்பாங்க இல்லையா? சரி, இந்த பேட்ஸ்மேன் 2 பேரை சுற்றி ஃபீல்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? பால் போடுறவங்க, கேட்ச் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்பர் கரெக்டாக தப்பாக இருக்குன்னு சொல்லாதீங்க, என்னமோ ஃபீல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஆட்டம் எங்கே நடக்கிறது? கிரவுண்டுக்கு நடுவில் நடக்குது. இந்த ஆட்டம் எங்கே நடக்கிறது? கிரவுண்டுக்கு நடுவில் நடக்குது. பார்க்கலாம். The batsman run dash the wickets. விக்கெட்டுகளுக்கு இடையே பேட்ஸ்மேன் ஓடுறார். ரெண்டே 2 விக்கெட்டுக்கு நடுவில் ஓடுறார். ரெண்டுக்கு நடுவில் இருந்ததுன்னா பிட்வீன். The batsman run between the wickets. இந்த விக்கெட்ஸ் எங்க இருக்கு? ஆட்டக்காரர்களுக்கு இடையே இருக்கிறது. ஆட்டக்காரர்கள் ஃபீல்டர்ஸ் 2 பேரா? மோர் தேன் 2வா? கவுண்டபிள். மோர் தேன் 2 அப்போ among the fielders. கவுண்டபிள். மோர் தேன் 2 அப்போ among the fielders. ரெண்டே 2க்கு நடுவில் இருந்தா பிட்வீன், 2க்கு மேலே இருந்தா among the fielders. இந்த ஆட்டம் எங்கே நடக்கிறது? ஒரு டெஸ்ட் மேட்ச் கிரவுண்டில் நடக்கிறது. சென்டென்ஸ் among the fielders dash the ground. மைதானத்திற்கு மத்தியில். கிரவுண்டை எண்ண முடியுமா? ஒரு கிரவுண்டை எண்ண முடியுமா சொல்லுங்க? மொத்தமாக ஊரில் எத்தனை பிளே கிரவுண்ட்ஸாக இருக்குன்னு கேட்டால் 6 கிரவுண்ட் இருக்குது, 5 கிரவுண்ட் இருக்குது, தியேட்டர் பக்கத்தில் 1 இருக்குது, ஸ்கூல் கிட்ட 1 இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 1 இருக்குன்னு சொல்லலாம். அப்போ தேர் ஆர் மோர் தேன் 4 or 5 பிளே கிரவுண்ட்ஸ் இன் அவர் டவுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு பிளே கிரவுண்டை காமிச்சு எண்ண முடியுமா? கிரவுண்டை எண்ண முடியாது. ஸோ எண்ண முடியாததுக்கு நடுவில் ஆட்டம் நடந்துட்டு. அப்போ அமிஷ். எண்ண முடியும், 2 இருந்தா பிட்வீன். எண்ண முடியும், மோர் தேன் 2 இருந்தா அமங். 2க்கு மேலே இருந்தா அமங். எண்ணவே முடியாது, அது நடுவில் இருந்தா அமிஷ். புரிஞ்சுதா? லெவல் 1 கிளாஸஸ்லாம் 10 நிமிஷம், 11 நிமிஷம், 9 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். லெவல் 2ல் எஸ்பெஷலி ப்ரிப்போசிஷன் ரொம்ப லேட் ஆகும். போர் அடிக்கணும், எழுந்து போயிடக்கூடாது. 1/2 மணி நேரம் கவனிக்கணும், அப்போ தான் புரியும். ஏன்னா ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப பெரிய சாப்டர், வேஸ்ட் சாப்டர். நடத்திகிட்டே இருக்கலாம், 1 வாரம் நடத்தலாம், 10 நாள் நடத்தலாம். ப்ரிப்போசிஷன் ஆர்டிகல் நடத்திகிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லி 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 நடத்திருக்கலாம். பை 1 வச்சு 8 சென்ட் 10 சென்ட் எழுதலாம். கவனிங்க. The batsman run between the wickets among the fielders amidst the ground. அடுத்தது The guest has come dash Trichy.
விருந்தினர் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். இருந்து ஒரு ப்ரிபோசிஷன் பார்க்கலாமா? இருந்து அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன் எழுதும் போது கவனிங்க. அதுக்கு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல. என்னென்ன வார்த்தை இருக்கு? ஃப்ரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, சின்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதே சின்ஸ் நம்ம காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள்ல கன்ஜக்ஷனா பார்க்க போறோம். புரியுதா? ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் சின்ஸுக்கு என்ன அர்த்தம்? இருந்துன்னு அர்த்தம். The guest has come dash Trichy தானே இருக்கு. அதான் இந்த ஃப்ரம்ன்றது இருந்துன்னு அர்த்தம். எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். இடம்னு அர்த்தம் பிளேஸ், நேரம்னு அர்த்தம் டைம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க, அதனால நம்ம தமிழ் எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? சார் என்னடா தமிழே நடத்துறாரு, இங்கிலீஷ் நடத்த மாட்டேன்னு நினைக்காதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சின்ஸ் என்ன அர்த்தம்? அதுக்கு இருந்து தான் அர்த்தம். ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? நேரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நேரம் என்ன அர்த்தம்? நேரம், கிழமை, தேதி, வருஷம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மாதம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சென்டென்ஸ் பாருங்க. த கெஸ்ட் ஹேஸ் கம் டாட் திருச்சி. விருந்தினர் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். திருச்சின்றது இடமா நேரமா? நல்லா தெரியும் நம்மளுக்கு, இடம். அப்போ ஃப்ரம் திருச்சி. த கெஸ்ட் ஹேஸ் கம் ஃப்ரம் திருச்சி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. He is waiting here dad this morning. அவர் இன்னைக்கு காலையிலேருந்து காத்துட்டு இருக்காரு. இன்றைக்கு காலையில் இருந்து அப்படின்னா நேரத்தை குறிக்கிறது. அப்போ என்ன வரும்? ஃப்ரம். He is waiting here from this morning. சரி சார், நேரத்துக்கு சின்ஸ் வரும் சொன்னீங்களா சார்? இப்போ நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரம் போகிறீங்களே, சின்ஸ் எப்போ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த நேரத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிஞ்சிருக்காங்க? நேரத்தையே பர்டிகுலராக சொல்கிறதுன்னா குறிப்பிட்டு சொல்கிறது. 7 மணிலேருந்து, போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து, 1988 அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, டிசம்பர் மாதத்துலேருந்து அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறதுன்னா சின்ஸ். அந்த நேரத்தை பர்டிகுலராக சொல்லாமல் தோராயமாக சொன்னவன ஃப்ரம். புரிஞ்சுதா? இருந்துன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு. ஃப்ரம்னு ஒரு வார்த்தை, சின்ஸ்னு ஒரு வார்த்தை. ஃப்ரம் வந்து இடத்துக்கு நேரத்துக்கு ரெண்டுத்துக்குமே வரும். சின்ஸ் வந்து நேரத்துக்கு மட்டும்தான் வரும். ஸோ அந்த நேரத்தை ரெண்டாக பிரித்து சொல்லலாம். ஃப்ரம்னு ஒன்று, சின்ஸ். நேரம் இருக்கு இல்லையா, இங்கே ஃப்ரம் இருக்கு, சின்ஸ் இருக்கு. அப்போ எப்போ ஃப்ரம் வரும், எப்போ சின்ஸ் வரும் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறோம். 7 மணிலேருந்து, போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து, 2013 இப்படிலாம் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறோன்னா சின்ஸ். குறிப்பிடாமல் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம காலையிலேருந்து, ஒரு வாரமா, 5 நாளா, 5 வருஷமா இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரம் எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ the guest is waiting dash this morning. He is waiting here dash this morning. அவர் இன்னைக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாரு. அப்போது டைம் சொல்லலை, from this morning. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. the guest is waiting dash 7 AM. 7 AM டைம் கொடுத்துருக்காங்க. காலை 7 மணிலே. முதல் சென்டென்ஸில் காலையிலேன்னு சொன்னாங்க, அடுத்த சென்டென்ஸில் காலையில் 7 மணிலேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறிப்பிட்டு சொன்னோம்னா சின்ஸ் வரும். குறிப்பிடாமல் இருந்துன்னு அர்த்தத்தில் காலையிலேருந்துன்னு சொன்னோம்னா ஃப்ரம். புரிஞ்சுதா? அப்போது 3 சென்டென்ஸ் பாருங்க. The guest has come from Trichy. He is waiting here from this morning. The guest is waiting since 7 AM. புரிஞ்சுதா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். வரையில்னு ஒரு வார்த்தை. இதே மாதிரி இப்போ பார்த்த மாதிரியே வரையில் அப்படின்னு ஒரு வார்த்தை. இங்கிலீஷ் என்னென்ன வார்த்தை இருக்கு? அட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, டில்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த அப்டு வந்து இடத்துக்கும் போட்டுக்கலாம், நேரத்துக்கும் போட்டுக்கலாம். டில் எங்க போடணும்? நேரத்துக்கு மட்டும்தான் போடணும். ஆனா இந்த ஃப்ரம் சின்ஸ் குழப்பம்லாம் கிடையாது. அப் டு டில் வரையில்ன்ற வார்த்தையில 2 தான். இடமும் நேரத்தையும் பத்தி சொல்றதுன்னா அப் டு, நேரத்தை பத்தி சொல்றதுன்னா டில். சென்டென்ஸ் பார்க்கலாமா? I shall be here dash 8:30 PM. யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கிளாஸ் எத்தனை மணி வரைக்கும் சார் இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்வேன்? நான் இங்கே 8:30 மணி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ I shall be here 8:30ன்றது நேரம். அப்போ என்ன சொல்லலாம்? till 8:30 PM சொல்லலாம், up to 8:30 PM சொல்லலாம். ரெண்டுமே வரும். கரெக்டா? சரி, பார்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம்.
ஐ எம் கோயிங் டேஷ் த மார்க்கெட். நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நான் மார்க்கெட் வரையில், கடை தெரு வரையில் சென்று கொண்டிருக்கிறேன். மார்க்கெட்ன்றது என்னது? இடமா நேரமா? நேரம் கிடையாது, இடம். அப்போ ஐ எம் கோயிங் அப் டு த மார்க்கெட். புரிஞ்சுதா? ஐ ஷால் பி ஹியர் அப் டு அல்லது கட்டியில் என்னோட போட்டுக்கலாம். கையோட மார்க் பண்ணிங்க ஆன்சரை. லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டட் ஐம் டெல்லிங் யூ. அப்படியே வெறுமை பார்த்தா புரியாது. நோட் புக் எடுத்துங்க. பி அகாடமிக், பி அட்டென்டிவ் இந்த கிளாஸ். எடுத்து நோட் புக் எடுத்துன்னு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. புரியுதா? இதிலே கூட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் அப் டு த மார்க்கெட். ஐ ஷால் பி ஹியர் அப் டு 8:30 PM போடலாம். டில் 8:30 PM போடலாம். அடுத்த சென்டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டேஷ் ஸ்கூல். மாணவர்கள் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா, பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்களா? பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இக்குன்ற அர்த்தம் வந்ததுன்னா டு. டுவர்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நோக்கி அப்படின்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The rivers are flowing dash the seas. நதிகள் கடலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. கடலுக்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றன, கடலுக்கு சென்று கொண்டிருக்க. ஏன் சார் சொல்ல முடியாதுன்னா, கிளம்புற இடத்துல ஜம்முன்னு கிளம்புறது எல்லா ரிவர்ஸும். ஆனால் சீ போய் சேரத்துல நம்மளுக்கே தெரியும், நிறைய ரிவர் ஆயிடுறது, ட்ரை ஆயிடுறது பாதிலே. அப்போ கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. பாதி வழியே ட்ரை ஆகிட்டாலும் ஆயிடும். அந்த ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோயிங் டேஷ் த சீஸ், டுவர்ட்ஸ் த சீஸ். அடுத்தது த்ரூன்னு ஒரு ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ஒன்று எழுதும் போது கவனிங்க. த்ரூன்னு ஒரு ப்ரிப்போசிஷன். ஏன்னா ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் 2-3 அர்த்தம். ஒவ்வொரு 2-3 அர்த்தத்துக்கும் வெவ்வேறு யூசேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு. த்ரூன்ற ப்ரிப்போசிஷனுக்கு மூலமாக அப்படின்னு ஒரு அர்த்தம், வழியாகன்னு ஒரு அர்த்தம். மூலமாகன்னு ஒரு அர்த்தம், வழியாகன்னு ஒரு அர்த்தம். இந்த வழியாகன்ற வார்த்தைக்கு பின்னாடி பார்க்க போறோம். த்ரூன்னு ஒரு அர்த்தம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த அர்த்தம். அலாங்னு ஒரு அர்த்தம். இந்த வழியாக என்ன அர்த்தம்? த்ரூன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அலாங்னு ஒரு வார்த்தை இருக்கு. வேற கலர் எழுதலாமா? அலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல இதை பார்க்கலாம். சென்ட் த பார்சல் டேஷ் த பியூன். பார்சலை பியூன் மூலமாக கொடுத்து அனுப்பு. பியூன்றது மனுஷனா ஒரு இடமா? மனுஷன். அப்போ பார்சலை பியூன் மூலமாக கொடுத்து அனுப்பு. சென்ட் த பார்சல் த்ரூ த பியூன். அடுத்த லைன் பாருங்க, என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் இந்த த்ரூக்கும் இந்த அலாங்கும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வழியாக அர்த்தம் இருக்கு இல்லையா, பார்க்கலாம். சென்ட் த பார்சல் டாட் த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். பார்சலை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கொடுத்து அனுப்பு. பார்சலை பியூன் மூலமாக கொடுத்து சொல்றோம். பியூன் வந்து மனுஷன். கிழக்கு கடற்கரை சாலை வழியாகன்றது, கிழக்கு கடற்கரைன்றது ஒரு ரோடு, வழி. அப்போ சென்ட் த பார்சல் அலாங் த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். புரியுதா? ஹவு டிட் யூ கெட் த ஜாப்? இந்த வேலை எப்படி கிடைச்சது? ஹவு டிட் யூ கெட் திஸ் ப்ராப்பர்ட்டி? உனக்கு இந்த சொத்தெல்லாம் எப்படி கிடைச்சது? ஐ காட் திஸ் ப்ராப்பர்ட்டி த்ரூ மை அங்கிள். எனக்கு இந்த சொத்தெல்லாம் எங்கள் மாமா மூலமாக வந்தது. இப்போ மாமானது ஒரு மனுஷனை பற்றி குறிக்கிறோம் அங்கிள். அப்போது அதுக்கு த்ரூ வரும். அலாங் மை அங்கிள் சொல்லக்கூடாது. புரியுதா? பர்சனன்ஸ் பாருங்க. சென்ட் த பார்சல் த்ரூ த பியூன். சென்ட் த பார்சல் அலாங் த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கொடுத்து. சரி சார், வழியாகன்றதுக்கு த்ரூவும் கொடுத்துருக்கீங்க, அலாங்கும் கொடுத்துருக்கீங்க. ஏன் சார் த்ரூ போடக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு வழி பார்க்கலாம், அதுக்கு ஒரு ரீசன் பார்க்கலாம். ரொம்ப சின்ன வழியாக இருக்குது அப்படின்னா த்ரூ. ஒரு நேரோ பேசேஜ் இருக்குது, அது வழியாக சொன்னோம்னா த்ரூ. போல் தெரியறதா எழுதுறது. சரி, நல்ல பெரிய அகலமான வழியாக இருக்குது, அதுக்கு என்னது? அலாங். ப்ராடாக இருக்குன்னா அலாங். சார் ஒரு தெரு ப்ராடாக இருக்கா, நேரோவாக இருக்கா, யார் தெரியும்? நம்மளுக்கு தான் தெரியும். we are going to speak in English, we are going to write in English. நம்ம தான் எழுத போகிறோம், நம்ம தான் சொல்ல போகிறோம். நீங்கள் ரோடு சின்னதாக இருக்குது, சின்ன தெருவாக இருக்குது, அந்த சென்டென்ஸ் படித்து பாருங்கள். அந்த கான்டெக்ட்டில் ரோடோ தெருவோ சின்னதாக இருக்குன்னா த்ரூ போட்டுக்கோங்க. நல்ல அகலமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா we are practicing running usually along the shore. கடற்கரை வழியாக ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கடற்கரை நேரோவாக இருக்குமா, அகலமாக இருக்குமா? அகலமாக. கரெக்டா? ஸோ பார்த்து சென்டென்ஸ் பாருங்கள். do not come dash the wicket gate. விக்கெட் கேட்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திட்டி வாசல்னு பேர். இப்போ கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கோவிலில் பெரிய கதவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சாமி கூட போனீங்கன்னா கோவிலில் பெரிய கதவு இருக்கும்.
இந்த கதவு வந்து மெயின் என்ட்ரன்ஸ். எப்போ திறந்துருக்கும்? ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் இருக்கும். மார்னிங் 6 to 11, 6 to 12 இருக்கும். சாயந்தரம் 4லேருந்து 8 வரைக்கும் அப்படின்னு திறந்துருக்கும். இந்த கோவில் கதவுலையே குட்டியாக ஒரு கதவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த உச்சிக்கால பூஜைக்கு கோவில் ஐயரெல்லாம் உள்ளே போயிட்டு சாமி 12 மணி நெய்வேத்தியம் பண்ணுறோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன பேர்? திட்டி வாசல்னு பேர். இப்போ இந்த 2 என்ட்ரன்ஸில், கோவில் கதவு என்ட்ரன்ஸு, திட்டி வாசல் என்ட்ரன்ஸ், ரெண்டில் எது ரொம்ப நேரோவாக இருக்குது, குறுகலா சின்னதாக இருக்குது? இந்த திட்டி வாசல் தான், விக்கெட் கேட் தான். புரியுதா? காலேஜெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மெயின் கேட் எது மணி திறந்துருக்கும்? ஃபர்ஸ்ட் பேர் அடிக்கிற வரைக்கும் தான் மெயின் கேட் திறந்து வச்சுருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லேட்டாக வந்தாங்கன்னா மெயின் கேட்டை சாத்திடுவாங்க, வாட்ச்மேன் பிரின்சிபல் சொல்கிறாரு, சாத்திடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்? தே ஹேவ் டு கம் ஒன்லி த்ரூ த விக்கெட் கேட். சின்ன வழியாக வந்து 100 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். டூ நாட் கம் டாட் த விக்கெட் கேட். திட்டிவாசல் வழியாக வராதே. திட்டிவாசல் நேரோ என்ட்ரன்ஸ். அப்போ டூ நாட் கம் த்ரூ த விக்கெட் கேட். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹி வாஸ் வாண்டரிங் டாட் த டே. த்ரூன்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? மூலமாகன்னு சொன்னோம், வழியாகன்னு சொன்னோம். த்ரூ அவுட்னு அர்த்தம் முழுவதும்னு அர்த்தம். அவன் நாள் மூலமாக தெரிந்து கொண்டிருந்தானா, நாள் வழியாக தெரிந்து கொண்டிருந்தானா, நாள் முழுவதும் தெரிந்து கொண்டிருந்தானா? நாள் முழுக்க தெரிஞ்சுட்டு இருந்தான். அப்போ he was wandering throughout the day. அடுத்த சென்டென்ஸ். suddenly an elephant came dash the tracks. திடீரென்று தண்டவாளத்தின் குறுக்கே ஒரு யானை வந்து. நல்லா கவனிங்க. ட்ரெயின் தண்டவாளம் நிறைய பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் படம் போட்டு காட்ட வேண்டாம் உங்களுக்கு. இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு ரயில்னு பேர். இதுக்கு ரயில்னா தண்டவாளம். இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, 2 ரயில் சேர்த்து நடுவில் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த அமைப்புக்கு ட்ராக். இந்த அமைப்புக்கு ட்ராக். இப்போ ட்ரெயின் போயிட்டே இருக்கு, திடீர்னு யானை குறுக்க வரும். இந்த யானை இப்படி வருமா, இப்படி வருமா? இப்படிதான் வந்துடும் திடீர்னு. சினிமாவில் தான் ஹீரோ என்ன தற்கொலை பண்ணிக்கிச்சு, நேராக ட்ரெயின் வந்துட்டே இருக்கும், நேராக வருவாங்க. ஸோ சடன்லி an elephant came, குறுக்கே வந்தது. இப்படி வந்தான்னு அர்த்தம் நேர் எதிரே வந்தது. இன்ஃப்ரண்ட் ஆஃப், ஆப்போசிட் த ட்ரெயின் வரும். இப்படி வந்தான்னு அர்த்தம் தண்டவாளத்தின் குறுக்கே வந்தது. சடன்லி an elephant came across the tracks. Suddenly an elephant came across the tracks. This is a claw dash a tiger. இது ஒரு புலி உடைய நகம். 2 ஆஃப் இருக்கு. ஸோ இப்படி வந்தா அக்ராஸ், இப்படி வந்ததுன்னா 2 தண்டவாளத்திற்கு இடையில்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிட்வீன். தண்டவாளத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா 2 இருக்கு இல்லையா தண்டவாளம், நடுவில் பிட்வீன் த ரயில்ஸ்னு வரும். அல்லது ட்ரெயினை பற்றி குறிப்பிட்டாங்கன்னா ரயிலுக்கு நேர் அப்படின்னு வரும். அப்போ ஆப்போசிட் அல்லது இன்ஃப்ரண்ட் ஆஃப். பர்சனஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ கிளா டேஷ் எ டைகர். இது ஒரு புலி உடைய நகம். OF ஆஃப்னு ஒன்று இருக்கு, OWF ஆஃப்னு ஒன்று இருக்கு. இது ஆஃப்னு தான் சொல்லணும், 6 o'clock நான் சொல்லணும். ஆனால் ஆஃப்டே சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியணுன்றதுக்காக. இது ஒரு ஆஃப் இருக்கு, இது ஒரு ஆஃப் இருக்கு. இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம்? உடையன்னு அர்த்தம். இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம்? உடையன்னு அர்த்தம். அப்பாசிபிள் போட்டு எஸ் போடுவோம், ஞாபகம் இருக்கா? இது ராமனுடைய புத்தகம். திஸ் இஸ் ராமன்ஸ் புக். இது சீதையுடைய அரண்மனை. திஸ் இஸ் சீதாஸ் பேலஸ். அப்பாசிபிள் போட்டு எஸ் போட்டா உடையன்னு அர்த்தம். திஸ் இஸ் த பேலஸ் ஆஃப் சீதா. திஸ் இஸ் த புக் ஆஃப் ராமா. ஆஃப்க்கு என்ன அர்த்தம்? உடையன்னு அர்த்தம். இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம்? ப்ரிபோசிஷன் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். 2 அர்த்தம் இருக்கு. விலகின்னு ஒரு அர்த்தம், தவிர்த்து அப்படின்னு ஒரு அர்த்தம். படம் வரையும் போது கவனிங்க, போர்டில் எழுதும்போது என்ன சார் அப்டுக்கு வந்து தவிர்த்து இருக்கேன்னு சொல்லாதீங்க, அதான் கலர் மாற்றி எழுதுறேன். கிளாஸ் கவனித்து அர்த்தம் மார்க் பண்ணிக்கணும். சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ கிளா. இது ஒரு புலியுடைய நகம்னு சொல்லுவீங்களா? இது புலியை தவிர்த்து நகம்னு சொல்லுவீங்களா? புலியை விலகி நகம்னு சொல்லுவீங்களா? புலியுடைய நகம்னு சொல்லுவோம். இப்போ உடையன்னு வந்ததுன்னா OF ஆஃப். திஸ் இஸ் த கிளா ஆஃப் எ டைகர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டூ நாட் ஸ்டாண்ட் டேஷ் த கியூ. கியூனா வரிசை. டூ நாட் ஸ்டாண்ட்னா நிற்காதே, வரிசையை விட்டு விலகி நிற்காதே. ஆஃப்னு அர்த்தம் விலகி, வரிசையை தவிர்த்து நிற்காதே, வரிசையை விட்டு விலகி நிற்காதே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? அசைட்னா ஒரு பக்கமாக, ஒரு ஓரமாகன்னு அர்த்தம். ஆஃப்னா விலகி தவிர்த்துன்னு அர்த்தம். ஸோ யூசேஜெலாம் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே போடலாம் நீங்கள். டூ நாட் ஸ்டாண்ட்
ஓடபிள்யூ ஆஃப் த கியூவும் போடலாம், அசைட் த கியூவும் போடலாம். அப்படின்னு அர்த்தம் வரிசையை விட்டு விலகி நிற்காதே. அசைட் த கியூனா வரிசைக்கு பக்கத்தில் நிற்காதே. The monkey was climbing dash the tree. இந்த மேலேன்னு அர்த்தத்தில் போன கிளாஸ்ல பார்த்தோம். அது படம் அடைஞ்சிருக்க மாட்டேன். மேலேக்கு அப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கீழேக்கு டவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம எதை பற்றியா பேசும்போது செங்குத்தா மேலே ஏறுறோம், செங்குத்தா மேலே ஏறதை பற்றி சொல்கிறோன்னா அப்பு, செங்குத்தா கீழே இறங்குறதை பற்றி சொல்கிறோன்னா டவுன். சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. The monkey was climbing up the tree. குரங்கு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டிருந்தது. The thief was climbing down the building. திருடன் கட்டடத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டிருந்தான். ஸோ செங்குத்தா மேலே ஏறுறது, நேர் செங்குத்தா கீழே இறங்குறது அப்படின்னா அப் அல்லது டவுன். மேலேன்ற அர்த்தத்தில் அப் வரும், கீழேன்ற அர்த்தத்தில் டவுன் வரும். புரியுதா? சரி, அடுத்து பாருங்க. You must come back dash 30 minutes. நீ 30 நிமிடத்திற்குள் வர வேண்டும் அப்படின்னு கிடைச்சுங்க. ஈக்குவல்னு ஒரு ப்ரிபோசிஷன் நல்லா கவனிங்க. அதான் வெவ்வேறு கலரில் எழுதுகிறேன். ஈக்குவல் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன் இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் 2 வார்த்தை என்ன இருக்குது? போன சாப்டரில் பார்த்தோம் இன்டூன்னு ஒரு வார்த்தை. இப்போ இந்த சாப்டரில் வித்தின்னு பார்க்கணும். இதுவும் ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். தமிழில் என்ன வித்தியாசம்? இடத்தை பற்றி சொல்கிறதுனா இன்டூ, நேரத்தை பற்றி சொல்கிறது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வரணும், 6 மணிக்குள்ளே வரணும், வர செமிஸ்டருக்குள்ளே சிலபஸை முடிக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? 5 யூனிட் முடிக்கணும்லாம் சொல்கிறோமே, அதுக்கு வித்தின். இடத்தை பற்றி சொல்கிறதுனா இன்டூ. போன கிளாஸில் பார்த்தோம். சென்டென்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போன ப்ரிபோசிஷனில் பேஜ் நம்பர் 10ல் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The crow dropped the pebbles into the pot one by one. பானைன்றது ஒரு இடம், அதுக்கு இன்டூ. வித்தின்றது நேரத்தை குறிக்கிறது. சென்டென்ஸ் பாருங்கள். You must come back dash 30 minutes. நீ 30 நிமிடத்திற்குள் வர வேண்டும். 30 minutesன்றது இடமா நேரமா? நேரம். Within 30 minutes. Suddenly a dog came, dash the tracks, dash the running train and lay dash the rails in fear to escape. 3 ப்ரிபோசிஷன் ஒரே சென்டென்ஸ்ல வரா மாதிரி கொடுத்துருக்கேன். என்னென்ன இருக்கு? பிட்வீன் இருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கு, அக்ராஸ் இருக்கு. பிட்வீனுக்கு என்ன அர்த்தம்? இடையில் அர்த்தம். ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தா பிட்வீன். ஞாபகம் இருக்கா? இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு அர்த்தம் முன்னால், நேர், ஆப்போசிட்னு அர்த்தம். அக்ராஸ்னு அர்த்தம் குறுக்கேன்னு அர்த்தம். இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம். எழுதலாம், எழுதலாமா? ட்ரெயின் ஓடிண்டே இருந்தது. சடன்லி a dog came. டாக் என்ன இருக்கு? டாக் தானே இருக்கு. சடன்லி a dog came, dash the tracks. திடீர்னு நான் என்ன பண்ணிட்டு தண்டவாளத்துக்கு குறுக்க வந்துடுது. அக்ராஸ் த ட்ராக், ட்ரெயின் வந்துட்டே இருந்தது. நான் என்ன பண்ணிட்டு தண்டவாளத்துக்கு குறுக்க வந்துடுது. ரயில் பாதைக்கு குறுக்க வந்துடுது. சென்டென்ஸ் அது. Suddenly a dog came across the tracks. எங்க இருந்தது? தண்டவாளத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது? dash the running train. ஓடிக்கொண்டிருந்த ரயிலுக்கு முன்னால். இந்த நாய் எங்க இருந்தது? தண்டவாளத்துக்கு குறுக்க, ரயிலுக்கு முன்னால். முன்னாலுக்கு என்ன சொல்லலாம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல்லது ஆப்போசிட் சொல்லலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ சடன்லி a dog came across the tracks in front of the running train and lay. வந்தது. ட்ரெயினை பார்த்தோன்னே பயந்து என்ன பண்ணிடுது? தண்டவாளத்து நடுவில் பட்டுருது. ட்ரெயினை பார்த்தா சத்தத்தில் என்ன பண்ணிட்டு தண்டவாளத்துக்கு நடுவில் பட்டுருது. இது ஒரு ரயில், இது ஒரு ரயில், ரெண்டுத்துக்கு நடுவில் படுத்துருது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் என்னென்ன வரும்? அவருக்கா பிட்வீன். அப்போது லேன்னு அர்த்தம், லையோட பாசன்ஸ். லைனா படுத்துக்கிறது. இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, பொய் சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தனியாக ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம், 4 நிமிஷம், 3 நிமிஷம் வீடியோ எல்லாம் பார்க்கலாம். ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், 2-3 அர்த்தம் இருக்கும், விதவிதமான பாசன்ஸ், பாஸ் பார்ட்டிசிபிள் இருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கற்றுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிக்கணும், அகாடமிக்காக சிலபஸும் முடிக்கணும், 10th +1 +2 கிராமரை முடிக்கணும். புரியுதா? கவனிங்க. அண்ட் லே பிட்வீன் த ரயில்ஸ், தண்டவாளங்களுக்கு இடையில் படுத்து கொண்டது. எதுக்கு? இன் ஃபியர் டு எஸ்கேப், பயத்தில் தப்பிக்கிறதுக்காக. ஓடிக்கொண்டது ரயிலுக்கு முன்னால் திடீரென்று ஒரு நாய் குறுக்கே வந்து தண்டவாளங்களுக்கு இடையில் படுத்து கொண்டது. கரெக்டா? சரி,
பர்சனஸ் பாருங்க. ஐ கேம் டேஷ் வாக். எப்படிப்பா வந்தேன்? பஸ்ஸெல்லாம் ஓடல, எப்படி வந்தேன்? நான் நடந்து வந்தேன். ஐ கேம். வாக்குன்ற ப்ரிப்போசிஷன் வந்தால் என்ன பண்ணோம்? பை போடணும். ஐ கேம் பை வாக். அதே அர்த்தம் தான் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ கேம் டேஷ் ஃபுட். ஐ கேம் ஆன் ஃபுட். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது விளக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது, அப்படியே புரிஞ்சிக்க வேண்டியதான். ஐ கேம் பை வாக், ஐ கேம் ஆன் ஃபுட், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். எப்படி வந்தேன்? நடந்து வந்தேன். ஐ கேம் பை வாக்குன்னு சொல்லலாம், ஐ கேம் ஆன் ஃபுட்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நவுன் இருக்குது, நிறைய வெர்ப் இருக்குது, நிறைய அட்ஜெக்டிவ் இருக்குது. இந்த அட்ஜெக்டிவ்க்கு இந்த ப்ரிப்போசிஷன் தான், இந்த நவுனுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் தான், ஒரே அர்த்தமாக கூட இருக்கும். இந்த வெர்புக்கு இந்த ப்ரிப்போசிஷன்லாம் இருக்குது நிறைய. பின்னாடி நம்ம ப்ரேசன்ட் ப்ரிப்போசிஷனில் பார்க்கலாம். புரியுதா? அடுத்தது, we never speak dash our parents. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு எதிராக பேசுவதில்லை. அப்போ against our parents. we never speak opposite our parents சொல்லக்கூடாது. பெற்றோர்களுக்கு எதிராக பேசுகிறேன்ட்டு ஆப்போசிட்னா எதிரே இருந்தாலும் சார் அர்த்தம் எழுதி போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் அவர் பேரண்ட்ஸ் சொல்லலாம். against our parents. the watchman came dash the building. காவல்காரர் கட்டடத்தின் உள்ளே வந்தாருன்னு வச்சுக்க முடியாது. ஏன் கேம்னா ஒரு மூமெண்ட்டை காட்டுறது. அப்போ என்ன வரணும்? மூமெண்ட்டை காமிச்சா இன்டூ தான் வரணும். கரெக்டாக? அப்போ அந்த வாட்ச்மேன் கேம் இன்சைடு வராது, இன்னும் வராது. அப்போ வேற என்ன வரும்? இந்த வாட்ச்மேன் கேம் ரவுண்ட் த பில்டிங். காவல்காரர் கட்டடத்தை சுற்றி வந்தார். அடுத்தது, சே எவ்ரிதிங் டு ஹிஸ் ஃபேஸ். எதுவானாலும் மூஞ்சி நேரம் சொல்லுப்பா. மறைச்சி மறைச்சி சொல்லிட்டோம், போன விட்டு மாற்றி சொல்கிறார், கஷ்டம். சே எவ்ரிதிங் டு ஹிஸ் ஃபேஸ். இல்லை ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பார்த்துக்கோங்க. சே எவ்ரிதிங் அப் அட் ஆன் இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டு அட் டு ஆன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சென்டென்ஸ் பாருங்கள். வாட் இஸ் அ டைம். யாரும் இருக்காங்க சார், வாட்சில் டைம் என்ன சார் சொல்லுங்கள் சார், நம்ம வாட்ச் ஸ்லோவாக போகுது அப்படின்றோம். வாட் இஸ் அ டைம் தமிழில் சொல்லி பாருங்கள். உங்கள் கை கடிகாரத்தில் நேரம் என்னன்னு சொல்லுவோம். இல்லைக்கு என்ன சொன்னோம் ப்ரிப்போசிஷன்? நம்ம இன் சொன்ன ஞாபகம் இருக்கா? இன் அல்லது அட்டு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல யூசேஜ் இன்னும் அட்டோ வராது. வாட் இஸ் அ டைம் பை யுவர் வாட்ச் அல்லது ஆன் யுவர் வாட்ச். அப்படியே ஆன் வச்சு ஒரு 7 சென்டென்ஸ் சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கோ, டிஸ்பிளே மாதிரி ஒரு ஃபோட்டோ, வாட்ச், டிவி எல்லாம் இருக்குன்னா, இப்போ டிவியில் ஏதோ ஒரு சேனல் ஆட் வருது, பொதிகையில் பாருங்கள், கண்டு கழியுங்கள். வாட்ச் ஆன் பொதிகை தான், வாட்ச் ஆன் விஜய் டிவி. கரெக்டா? இப்போ வாட்ச் இன் விஜய் டிவின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? கிளாஸ் நல்லா புரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட்.